வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்களோட நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்னமோ பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா சைட் டிஷ் ரெசிபி தாங்க. என்னடா சைட் டிஷ்ங்கிறீங்களா? ஆமாங்க, நீங்க ஏதாவது நீங்க ஒரு வெத்த குழம்போ இல்ல ரசமோ இல்ல நீங்க சாம்பாரோ ஏதாவது வச்சீங்கன்னா சைட்ல ஒரு கூட்டுன்னு ஒன்று இருக்கும். அவன் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது தான் சௌ கூட்டு. இது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம், வரீங்களா? வாங்க. இதுக்கு நான் முதல்ல ஒரு 2 சௌ நல்ல மீடியமான 2 சௌ எடுத்து இதை நறுக்கி வச்சிருக்கேன். இதை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெங்களூர் கத்திரிக்கான்னு கூட சொல்லுவாங்க. உங்களோட லாங்குவேஜில் என்னன்னு எனக்கு தெரியல. பெங்களூர் கத்திரிக்கான்னு சில இதில் சொல்லுவாங்க, சில இதில் சௌன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் பக்கத்துலலாம் சௌ தான் சொல்லுவோம். ஸோ இந்த சௌவை நான் நல்லா பொடியாக 2 சௌ நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ஒரு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு பாசிப்பருப்பை நல்லா கலைஞ்சு நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை இது போட்டுக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், டேஸ்ட் நல்லா என்கரேஜ் கொடுக்கும். இதில் பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா அலம்பி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் நறுக்கி வச்சிருக்க சௌ போட்டுறேன். ஸோ நம்மளோட சௌ போட்டாச்சு. நம்மளோட சௌ இருக்கு நறுக்கினது அதில் போட்டுடலாம் 2 சௌவையும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இருங்க, 1/2 ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டாலும் இது கரிச்சிரும், அதனால் இதுக்கு உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. சௌ முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நம்ம முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இதை சௌவை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இதுக்கு ஒரு குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 நாள் விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா இதாகிடுவோம். சரிங்களா? 3 விசில் விட்டாலே போதும். சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு விசில் விட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இதில் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் குக்கரில் வைக்கிறனா வைங்க, இல்லைன்னா நீங்கள் வெளியில் வைக்கிறீங்கன்னா தனியாக வேக வச்சு அதை வைங்க. சரிங்களா? இது விசில் வந்தோன்னு பார்த்துக்கலாம். அது இது விசில் வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுக்கு வேக வச்சுட்டு இருக்கிற கேப்பில் இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா ஒரு மிளகாவை எடுத்துடுங்க. இன்கேஸ் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் வேணாலும் எக்ஸ்ட்ரா வேணால் வச்சுக்கோங்க. இது சைட் டிஷ் தான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 மிளகா எடுத்திருக்கேன். இந்த மிளகா அவ்வளோ காரம் இருக்காது, அதனால 3 மிளகா எடுத்திருக்கேன். அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சௌவும் நம்மளோட பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஒன்றா சேர்ந்து எப்படி வெந்திருக்கு பாருங்க. 3 விசில் வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. நல்லா வெடிக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். உளுத்தப்பருப்பு கொஞ்சோண்டு, உளுத்தப்பருப்பும் கருவேப்பிலையும் இதோட போட்டுக்கோங்க. இது பொரியும் போது அப்படியே நம்ம இதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்க சௌவையும் பாசிப்பருப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி கடுகு இந்த தால்ச்சா இதெல்லாம் அப்படியே ஒன்று சேர்ற மாதிரி கலரிக்கோங்க. கலரிட்டு ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னேன்னா அரைச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு அதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
தேங்காய் ஜீரா பச்சை மிளகாய் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கோங்க. நம்மளோட சௌச்சௌ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து ஒரு கொதி வந்தால் போதுங்க. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம், ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு ஒன்று சேர்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது இப்போ பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இது நம்ம ஆஃப் பண்ணக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு கொதி வரட்டும். நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் இது நல்லா கொதிச்சு வந்தோன்னே அவ்வளோதான், நம்மளோட சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு சூடான சாத்துல நெய்யை ஊற்றி அப்படியே இந்த கூட்டை போட்டுக்கோங்க. கூட்டை போட்டு அப்படியே பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்பப்பப்பப்பா அப்படி டேஸ்டா இருக்கும். நீங்க இதே மாதிரி ஒரு கூட்டு சாதம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு இனிமே நீங்க தான் சௌச்சௌ கூட்டு வேணும்னு நீங்க அப்புறம் கேட்பாங்க. நீங்க தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நீங்க சைட் டிஷ்ஷாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை கூட்டுலயும் போட்டு சாதத்துலயும் போட்டு பசஞ்சுக்கலாம். இந்த கூட்டை நீங்க சைட் டிஷ்ஷா நீங்க வெத்த குழம்பு வச்சு இது சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல தோசையை நல்லா ஊத்தி அதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சாலும் சரி, இல்ல ஒரு சப்பாத்தியோ இட்லியோ அதுக்கு சைட் டிஷ்ஷா இது மாதிரி வச்சு பாருங்க. மறக்காம இது மாதிரி செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. ஸோ மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ளேவரா டேஸ்டியா ஒரு ரெசிபி வேணும்னா நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிய மறக்காம என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு அடுத்த ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.